அன்பிற்கினிய ஆசிரிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் மணி கணேசனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதாவது டெட் தமிழ் இதில் நூலாசிரியர்களை பற்றி பார்க்க போகிறோம். நூலாசிரியர்கள், அவர்கள் எழுதிய நூல்கள், இல்லை நூல்கள் இருக்கும், நூலாசிரியர்கள் யாருன்னு கேட்பாங்க. அப்போ இது நம்ம ரெண்டுமே நமக்கு ஓரளவு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வினாவிடை தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இந்த இதை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம விரைவில் பார்த்துருவோம். ஓகேவா? ரைட். ரொம்ப சரி சரி இப்போ நம்ம வாங்க நேராக நம்ம வினாவிடை தொகுப்புக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ரைட். முதல் கேள்வியை பாருங்க. அதாவது கேள்வி என்ன இருக்கு? திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். ரைட். அடுத்த இரண்டாவது கேள்வி, பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார்? பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை இயற்றியவர் பாரதியாருங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, இது எல்லாம் எழுதியவர் பாரதியார் தான். அடுத்து மூன்றாவது கேள்வி, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? நல்லாவே தெரியும், இளங்கோவடிகள் தான். ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரம், முதன்மை காப்பியம் தான். அடுத்து நான்காவது கேள்வி, மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார் தான். அடுத்து நான்காவது கேள்வி, கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? அதுலயே இருக்கு கம்ப ராமாயணம். அப்ப கேள்வியிலேயே கம்பன் வந்திருக்கு, பதில்ல பாருங்க கம்பர். அப்ப கம்பராமாயணத்தை தமிழில் ராமவதாரம் என்ற பெயரில் தான் எழுதினாரு. அத நாளடைவுல தான் அதை கம்பர் எழுதியதுனால இது கம்ப ராமாயணம் என்று அழைக்கப்படுது. அப்ப இதற்கு முன்னோடி இலக்கியம் எதுன்னு கேட்டா வால்மீகி எழுதின அந்த வால்மீகி ராமாயணம் தான். அதை தழுவிதான் இவர் என்ன பண்றாருன்னா, கம்பர் இங்க தமிழ் சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த வடமொழியில இருந்த அந்த வால்மீகி எழுதிய ராமாயணத்தை அப்படியே செராக்ஸ் காப்பி மாதிரி தராம இவர் தமிழக சூழலுக்கு ஏற்ற வகையில அந்த ராமனுடைய பாத்திரத்தையும் இங்க இருந்த அந்த சூழலை இது பண்ணி எழுதினாரு. ரொம்ப அற்புதமா எழுதினாரு கம்ப ராமாயணம். ஓகே, கம்ப ராமாயணத்தை எழுதியவர் கம்பர். அடுத்து ஆறாவது கேள்வி, பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் தான். அடுத்து ஏழாவது கேள்வி, திருவாசகத்தை அருளியவர் யார்? திருவாசகம்னு ஒரு தொகுப்பு. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு அந்த அந்த திருவாசகத்தை போற்றி புகழ்ந்து பாடுவார்கள். அதாவது ஜியு போப்புங்கிறவரு திருக்குறளையும் திருவாசகத்தையும் தான் ஆங்கிலத்துல முதலில் மொழிபெயர்த்திருப்பாரு. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த இடத்துல திருவாசகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா மாணிக்க வாசகர் தான். இவர் திருவாசகத்தை மட்டுங்கள்ல திருக்கோவையார் அப்படிங்கிற ஒரு நூலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு, மாணிக்க வாசகர். அடுத்து எட்டாவது கேள்வி, தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? தேம்பாவணி யாரு? அந்த இயேசுவினுடைய தந்தையா இருக்கக்கூடியவரை முதன்மை பாத்திரமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கும். அந்த இயேசுவினுடைய இதை தேம்பாவணி. அந்த தேம்பாவணியை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. வீரமாமுனிவர் தான். தைரியநாதர் என்று அழைக்கப்படக்கூடிய வீரமாமுனிவர் தான் தேம்பாவணியை எழுதியவர். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? இந்த சீரா புராணம் இஸ்லாம் இவர் இருக்கார்ல, அல்லா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தியான ஒரு வரலாறு. சீரா புராணம் முகமது நபி அவரை பற்றி அந்த வரலாறு காவியமா இருக்கும். இதை எழுதியவர் யாருன்னு கேட்டா உமறு புலவர் தான். உமறு புலவர் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை கூறும்
சீரா புராணத்தை எழுதியவர் ஆவார். அடுத்து 10வது கேள்வி, நன்னூல் நூலின் ஆசிரியர் யார்? நன்னூல் எழுதியவர் யாருன்னு கேட்டா பவணந்தி முனிவர் தான். இந்த தொல்காப்பியத்தை எழுதுனவர் யாருன்னு கேட்டா நமக்கு கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா அவர் பேரே தொல்காப்பியர்னு வந்துடும், முடிஞ்சு போச்சா. ஆனா நன்னூல் எழுதியவர் நமக்கு அந்த பேரு டக்குன்னு ஞாபகத்துல இருக்காது. பவணந்தி முனிவர் தான் நன்னூலை எழுதியவர். அடுத்து 11வது கேள்வி, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். 12வது கேள்வி, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாத ஐயர். 13வது கேள்வி, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். இவர்தான் தமிழ் தென்றல் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். மேடை பேச்சில் வல்லவர். அடுத்து 14வது கேள்வி, தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? தனித்தமிழ் இயக்கம்னு சொன்னாலே மறைமலை அடிகள் தான். அடுத்து 15வது கேள்வி, உவமை கவிஞர். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இதுலயும் வந்திருக்குது, சுரதா தான். இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். அடுத்து 16வது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம், இதுக்கு மீண்டும் மீண்டும் வருது, பார்த்துங்க, கவனத்துல வச்சுங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் தான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இயற்கையை வர்ணித்து பாடுவதில் வல்லவர். யாரு? வேர்ட்ஸ்வர்த். அவரை அடியொற்றி வாணிதாசன் அதே மாதிரி பாடுறாரு, அதனால இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 17வது கேள்வி, கவியரசர் என்று போற்றப்படுபவர் யார்? கவியரசர் அப்படின்னு சொன்னாலே கண்ணதாசன் தான். இயற்பெயர் முத்தையா. அடுத்து 18வது கேள்வி, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து 19வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இவர் தான் எல்லாத்தையும், இங்க இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் எல்லாத்தையும் ஒப்பிலக்கணம் செஞ்சு அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வராரு. திராவிட மொழிகளின் தாயாக விளங்குவது எந்த மொழி அப்படின்னு சொல்றாருன்னா தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு. இதுல நடு திராவிடம் அப்படிலாம் இருக்கும், அந்த கட்டுரைகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பாடப்பகுதியில இருக்கும். ஓகே, அடுத்து 20வது கேள்வி, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். இவரை முன்னாடியே சொன்ன, திருக்குறள் மட்டும் கிடையாது, இவரு இன்னொரு நூலையும் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அது எதுன்னா திருவாசகம். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் இவரே தான், ஜி.யு. போப்பு தான். அடுத்து 21வது கேள்வி, திருமந்திரம் நூலின் ஆசிரியர் யார்? திருமந்திரம் கேள்வியிலிருந்து பதில பாருங்க. திருன்னு இருக்கா எங்கேயாவது? திருமூலர்னு இருக்கார்ல, அவர் தான். திருமந்திரம் நூலின் ஆசிரியர் திருமூலர் தான். இந்த திருமந்திரம் 10வது திருமுறையாக வைத்து எண்ணப்படுகிறது, வைக்கப்பட்டிருக்கு. 10ஆம் திருமுறை அப்படின்னாலும் இந்த திருமந்திரம் தான். இந்த திருமந்திரத்தை எழுதியவர் யாரு? திருமூலர், சித்தர்களின் சித்தர். ரைட். அடுத்து 22வது கேள்வி, 11 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானதாக கருதப்படுவது எது? 11 கீழ்கணக்கு. 11னா 18 கீழ்கணக்கு. இதை கணக்கு பண்ற இதுல கணக்க அதாவது அதை வகை தொகை செய்து வச்சு வைக்கிறதுல 2 வகை சொல்றாங்க. 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு. இந்த 11 மேல் கணக்கு அது 11னாலே 18. இந்த 11 மேல் கணக்குல என்ன இருக்குன்னா, சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய பாட்டும் தொகையும்னு சொல்லுவோம்ல,
10 பாட்டு 8 தொகை 10 8 அந்த 18 அந்த 18 நூல்களும் 14 மேல் கணக்கு. அப்ப இந்த திருக்குறள், நான்மணிக்கடிகை, இனியவை 40, நாலடியாறு இப்படி சொல்றாம்ல, இது எல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள். இது எல்லாம் அறநூல்களா இருக்கும். இதுல இங்க கேள்வி என்ன கேக்குறாங்க, முதன்மையானதாக கருதப்படுவது எதுன்னு கேக்குறாங்க. அது வேற ஒண்ணும் கிடையாது, திருக்குறள் தான். 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானதாக கருதப்படுவது எது அப்படின்னா திருக்குறள் தான். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம், அந்த 18 நூல்களும் ஒரே அறத்தை பாடுவதாக தான் இருக்கும். அறம்தான் இருக்கும். அடுத்த 23வது கேள்வி, புறநானூறு எவ்வகை நூல்? அதிலே கொடுத்துருக்கான், புறநானூறு. புறத்தை பத்தி பாடக்கூடிய நூல். புறம் என்பது என்னதுன்னா அரசர்களுடைய வீரத்தை பத்தி பாடக்கூடியது, போரை பத்தி பாடக்கூடியது, அவனுடைய கொடை திறத்தை பத்தி பாடக்கூடியது. இது எல்லாமே என்னது புறநானூறுல வரும். அப்ப புறநானூறு எவ்வகை நூல் அப்படின்னு கேட்டா அது ஒரு புறப்பொருள் நூல் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? அடுத்தது 24வது கேள்வி, ஐங்குறு நூலின் ஆசிரியர். அதாவது ஐங்குறு நூறுங்கிறது எதுல இருக்குன்னா 8 தொகையில ஒரு நூல் ஐங்குறு நூறு. ரைட். அப்ப ஐங்குறு நூறு எங்க இருக்கு? 8 தொகையில வரும். ஒரு கேள்விக்கு பதில தெரிஞ்சிங்க. அந்த நூலை எழுதினவர் ஒருத்தர். அந்த நூலை வந்து அதை வந்து தொகுக்கிறார் ஒருத்தர். அது அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பனை ஓலையில இருக்கக்கூடிய இந்த ஐங்குறு நூறு அந்த நூல்ல வந்து ஐங்குறு நூறு அப்பனா மொத்தம் 500. அந்த குறுனாலே சின்ன சின்ன பாடல் வரிகளா தான் இருக்கும். குறுந்தொகையை விட சின்னதா இருக்கும் அது ஐங்குறு நூறு. ஒவ்வொரு திணையிலையும், அதாவது 5 திணைகள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதுல ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்களாக தொகுக்கப்பட்டிருக்கும். அப்ப அது அந்த பாடல்கள் குறுந்தொகையை விட சிறிய அடிகள் கொண்ட பாடலா இருக்கும். அப்ப 500 பாடல்கள் மொத்தம் இருக்கு. இந்த இதனாலதான் இது ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்றாங்க. ஐங்குறு நூறு. ஓகேவா? இத தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டா இங்க விடையிலேயே விரிவா விளக்கமா இருக்கக்கூடிய விடை எது? யானை கட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறைன்னு இருக்கா, அவர்தான். ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யானை கட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இவர் வந்து ஒரு சேர மன்னர். இவர். அடுத்து 25வது கேள்வி, கலிங்கத்து பரணியின் ஆசிரியர். ஏற்கனவே பார்த்தோம், கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் வந்து செயங்கொண்டார் தான். முதலாம் குலோத்துங்க சோழனின் கலிங்க வெற்றியை பாடியவர். இந்த கலிங்கம்ங்கிறது இன்னைக்கு எந்த மாநிலம்னு சொல்றோம்னா ஒடிசா மாநிலத்துக்கு அன்றைய பேர் வந்து கலிங்கம். கலிங்கம் வந்து ஒரிசாவா மாதிரி இப்ப ஒடிசாவா இருந்துகிட்டு இருக்கு. அங்க படையெடுத்துட்டு போன முதலாம் குலோத்துங்க சோழனினுடைய பெருமைகளை போற்றி புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு நூலாதான் இந்த கலிங்கத்து பரணி இருக்கு. இதை எழுதியவர் ஜெயங்கொண்டார். அடுத்து 26வது கேள்வி, நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? இந்த நாலடியாருங்கிறது வேளாண் வேதம் என்று சொல்லப்படும். இது திருக்குறளுக்கு நிகரான ஒரு நூல். இது நாலடியார். அப்படிப்பட்ட அந்த நாலடியார் நூலை வந்து ஒரு ஆசிரியர் எழுதல. இதை எழுதினவர் வந்து பற்பல சமண முனிவர்கள். நாலடியார் வந்து பல சமண முனிவர்களால் பாடப்பட்ட ஒரு நூல் நாலடியார். 4 அடிகளை கொண்ட வெண்பாவில் உள்ள நூல் அது. அடுத்து 27வது கேள்வி, இன்பத்தமிழ் பாடலை எழுதியவர் யார்? இன்பத்தமிழ் பாடலை எழுதியவர் யார்? இன்பத்தமிழ் பாடலை எழுதியவர் பாரதிதாசன். அடுத்து 28வது கேள்வி, புதுமை பித்தன் எவ்வகை இலக்கியத்திற்கு பெயர் பெற்றவர்? புதுமை பித்தன்னாலே அவர் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிறுகதை இலக்கியத்திற்கு பெயர் பெற்றவர், தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு கேட்டாலும் புதுமை பித்தன் தான். அடுத்து 29வது கேள்வி,
பொன்னியின் செல்வன் புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி. இவர் தான் பொன்னியின் செல்வன் அந்த புதினத்தை எழுதியவர். இவர் வந்து வரலாற்று நாவல் படைப்பதில் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 30வது கேள்வி. இயேசு காவியத்தை எழுதியவர் யார்? இயேசு காவியத்தை எழுதியவர் தேம்பாவணி எழுதியவர் வந்து வீரமாமுனிவர். இயேசு காவியத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா கண்ணதாசன். இயேசுவின் வரலாற்றை வந்து காவியமா எழுதியிருப்பார் கண்ணதாசன். அடுத்து 31. வள்ளலார் என்று போற்றப்படுபவர் யார்? வள்ளலார் என்று போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகள். 32வது கேள்வி. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார்? ஏற்கனவே பார்த்தோம், மறைமலை அடிகள் தான். அடுத்து 33வது கேள்வி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு. 34வது கேள்வி. கோவல்லபுரத்து மக்கள் நூலின் ஆசிரியர் யார்? கரிசல் கதைகளின் தந்தை, கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய கி. ராஜநாராயணன் தான் கோவல்லபுரத்து மக்கள் நூலின் ஆசிரியர். அடுத்து 35வது கேள்வி. அறிவியல் புனைவு இலக்கியங்களின் முன்னோடியாக கருதப்படுபவர் யார்? அறிவியல் புனைவு இலக்கியங்களின் முன்னோடி அப்படின்னாலே சுஜாதா தான். இவருடைய இயற்பெயர் ரங்கராஜன். 36வது கேள்வி. நருந்தொகை நூலின் ஆசிரியர் யார்? நருந்தொகை அப்படின்னு சொன்னாலே வெற்றி வேர்க்கை. அந்த நருந்தொகைக்கு இன்னொரு பேரு வெற்றி வேர்க்கை. அதை எழுதியவர் யாருன்னா அதிவீர ராம பாண்டியன். இவர் ஒரு அரசர், பாண்டியன், பாண்டிய அரசர். அவர் எழுதினதுதான் நருந்தொகை. ரைட். அடுத்து 37வது கேள்வி. ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார்? நன்றாகவே தெரியும், ஔவையார் தான். இப்படி இல்லாம புதிய ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா பாரதியார்னு எழுத தெரியணும். வெறும் ஆத்திச்சூடின்னு சொன்னா ஔவையாரு. புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி பாரதியார் பேர் இருந்துச்சுன்னா அங்க பாரதியார்னு எழுதணும். இன்னொன்னு சொல்லவா, பாரதிதாசனும் ஆத்திச்சூடியை அடியொற்றி புதிய ஆத்திச்சூடின்னு எழுதியிருக்கிறாரு. அடுத்து 38வது கேள்வி. புறப்பொருள் வெண்பா மாலை நூலின் ஆசிரியர் யார்? அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வந்து புறப்பொருள் திணைகள் எத்தனை அப்படின்னு கேட்டா 12ன்னு சொல்ல தெரியணும். இந்த புறப்பொருள் திணைகள்லாம் வகுத்து சொன்னது எதுன்னா வெண்பா மாலையாக சொன்னது எது? புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஐயனாரிதனார். ஐயனாரிதனார். இங்க நல்லா பாருங்க, திருமூலன்னு கொடுத்துருக்கோம். இவர் எழுதியது வந்து திருமந்திரம். ஔவையார்னு கொடுத்துருக்கோம், இப்பதான் பார்த்தோம். ஆத்திச்சூடி, மூதுரை, நல்வழி, கம்பர், கம்பராமாயணம், தேர் எழுபது அதெல்லாம் எழுதியிருப்பாரு. இந்த இடத்துல கம்பராமாயணம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இதுல புதுசா இருக்கிறவர் ஐயனாரிதனார். ஐயனாரிதனார். அப்ப அவர் தான் எழுதியிருப்பாரு புறப்பொருள் வெண்பா மாலை என்று நம்ம ஒரு முடிவுக்கு வந்து அதை நம்ம டிக் அடிச்சிடணும். ஓகே. அடுத்து 39வது கேள்வி. பரிபாடல் நூலின் ஆசிரியர் யார்? பரிபாடல் சங்க இலக்கியத்துல அகத்தையும் புறத்தையும் இணைத்து இருக்கக்கூடிய ஒரு தொகுப்புன்னா பரிபாடல் தான். இந்த பரிபாடல் நூலோட ஆசிரியர் யாருன்னா இதை எழுதியவர் இங்க பாருங்களேன், வள்ளுவர் அவர் எழுதினது திருக்குறள், கம்பர் கம்பராமாயணம், ஔவையார் ஆத்திச்சூடி. அப்ப இதுல இருக்கிறவர் பரிபாடல் யாரும் எழுதல, அப்ப பல புலவர்கள் எழுதியிருக்கிறாங்க. பரிபாடல் பல புலவர்களால் பாடப்பட்ட 8 தொகை நூலாகும். இது 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஏற்கனவே பார்த்தோம் ஐங்குறுநூறுன்னு சொன்னோம், அதுவும் 8 தொகையில இருக்கும். பரிபாடலும் 8 தொகையில இருக்கும். இந்த ஓங்குங்கிற சிறப்பு அடைமொழி கொண்ட 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓங்கு அப்படின்னா அது எதுன்னு கேட்டாங்கன்னா ஓங்கு அப்படின்னாலே பரிபாடல் தான்.
அந்த அந்த ஒரு வெண்பால வந்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வரும். ஓங்கு பரிபாடல், நற்றிணை நல்ல குறுந்தொகை அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல். அப்ப நல்ல அப்படிங்கிற அடைமொழியோட வரக்கூடிய எட்டுத்தொகை நூல் எது அப்படின்னு கேட்டா குறுந்தொகைன்னு எழுத தெரியணும். ஓங்கு அப்படின்னு அடைமொழியோட வரக்கூடிய எட்டுத்தொகை எதுன்னு கேட்டா பரிபாடல்னு சொல்ல தெரியணும். கற்றறிந்தோர் ஏத்தும் அப்படின்னு சொன்னா கலித்தொகைன்னு சொல்ல தெரியணும். இது எல்லாம் எட்டுத்தொகை நூல்கள். அடுத்து 40வது கேள்வி. பதிற்று பத்து, இந்த இதுவும் அதான் எட்டுத்தொகை நூல்களில் இது ஒன்று. பதிற்று பத்து நூலின் ஆசிரியர் யார்? இந்த பதிற்று பத்து வந்து இதனுடைய ஆசிரியரும் பல புலவர்கள் தான். இது முழுக்க முழுக்க சேர மன்னர்களை தான் ஃபுல்லா பாடியிருக்கும். இந்த பதிற்று பத்து நூல் முழுவதும் சேர மன்னர்களுடைய இதை தான் ஃபுல்லா பாடியிருப்பாங்க. இத வந்து சேரர் கால இலக்கியம்னே சொல்லுவாங்க. இந்த சேர நாடு அப்படின்னு சொல்றோம்ல, அது எந்த பகுதினா இந்த பக்கம், அதாவது இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம்னா நீலகிரி, இந்த பக்கம் வந்துட்டோம்னா கேரளா, இந்த பகுதிகள்லாம் சேர நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆண்டவர்கள் சேரர்கள். அந்த சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்ட தொகுப்புக்கு பேர் தான் பதிற்று பத்து. இது எட்டுத்தொகை நூல்கள்ல இதுவும் ஒன்று. அடுத்து 41வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? பெரிய புராணம் வந்து முழுக்க முழுக்க சிவனுடைய, அது ஒரு சிவன் சைவ மதத்தை போற்றியவர்கள், சைவ மதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இலக்கியம். இது ஒரு வைணவ இலக்கியம். 4000 திவ்ய பிரபந்தம் வந்து வைணவ இலக்கியம். அந்த பெரிய புராணம் அது வந்து சைவ இலக்கியம். பக்தி இலக்கியத்துல இப்படி பல வகை இருக்கும். தேம்பாவணி கிறிஸ்தவ இலக்கியம். சீரா புராணம் இஸ்லாமிய இலக்கியம். ஏன்னா அது நபிகள் நாயகத்தை பத்தி வரலாறு சொல்லுது. இயேசு காவியம் கிறிஸ்தவ இலக்கியம். ஏன்னா அது வந்து இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது. இப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா நாதமுனிகள் தான். 12 ஆழ்வார்களின் பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்தவர் நாதமுனிகள். 12 ஆழ்வார்கள். 42வது கேள்வி. சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார்? நல்லாவே தெரியும். சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். 50 காப்பியங்கள்ல விருத்தப்பாவால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டா சீவக சிந்தாமணி தான். இதனுடைய இன்னொரு சிறப்பு பெயர், இது ஒரு மனநூல். இதுல இருக்கக்கூடிய சீவகன் வந்து ஒவ்வொரு அந்த இளம்பகம், இத வந்து படலம் காதை அப்படி வராது, இளம்பகம் அப்படின்னு வரும். 13 இளம்பகங்களை கொண்டது சீவக சிந்தாமணி. 13. மெயின் கேரக்டர் சீவகன். அவன் என்ன பண்ணிருப்பான்னா வரிசையா திருமணம் பண்ணிக்கிட்டே இருப்பான், கடைசியில மோட்சம் அடைவான். அப்ப அதனாலதான் அந்த நூலுக்கு வந்து மனநூல் அப்படின்னே பெறுவாங்க. மனநூல் அப்படின்னா கல்யாணம், மனம்ங்கிறது திருமண நூல். ரைட்டு. அது வந்து முழுக்க முழுக்க விருத்தப்பாவால் எழுதப்பட்ட நூல். இந்த சீவக சிந்தாமணிய திருத்தக்கத்தேவர் விருத்தப்பாவுல முழுசும் எல்லாம் மைண்ட்ல வந்துட்டு, சரி விருத்தத்துல வந்து இதை பாட முடியுமா எழுத முடியுமாங்கிற சந்தேகத்துல அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்பாக ஒரு விருத்தப்பாவால் ஒரு சிறிய நூல் ஒண்ணு எழுதுறாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நரி விருத்தம். நரி விருத்தங்க, அந்த ஞாபகத்துல வச்சுங்க, நரி விருத்தம். அந்த நரி விருத்தத்துல விருத்தப்பாவில் எழுதுறாரு. அதை எழுதி முடிச்சோன்னா அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துடுது, நம்மளால இப்ப வாடா எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுவதும் விருத்தப்பாவில் இந்த சீவகனுடைய வரலாற எழுதுறாரு. சீவக சிந்தாமணின்னு நல்ல பெரிய நூல். இது காப்பியத்திலே பெரிய காப்பியம் இதுதான். சிலப்பதிகாரத்தை விட, மணிமேகலையை விட சீவக சிந்தாமணியினுடைய அளவு வந்து பெரியது. ஃபுல்லா விருத்தத்துல தான் எழுதினார். யாரு? திருத்தக்க தேவர். 43வது கேள்வி.
குண்டலகேசி நூலின் ஆசிரியர் யார்? ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், மணிமேகலை, சீத்தலை சாத்தனார். இப்ப இந்த கேள்விக்கு கேள்வி பார்த்தோம்ல, சீவக சிந்தாமணி யாரு? திருத்தக்க தேவர். இப்ப 4வதா பாக்குறது குண்டலகேசி. இதை எழுதியவர் யாருன்னு கேட்டா நாதகுத்தனார். குண்டலகேசி நூலை எழுதியவர் நாதகுத்தனார். அடுத்து லாஸ்டா இருக்கிற காப்பியம் எதுன்னா ஐம்பெருங்காப்பியத்துல கடைசி காப்பியம் வளையாபதி. வளையாபதி நூலை எழுதியவர் யாருன்னு தெரியல. குண்டலகேசி, நாதகுத்தனார். நாத்தனாரு குண்டலம் போட்டிருப்பாங்க. அப்ப நாத்தனார் யாரு? நாதகுத்தனாரு. குண்டலம் என்ன? குண்டலகேசி. ஓகேவா? ரைட். அடுத்து 44வது கேள்வி. அதே வந்துட்டு பாருங்க. வளையாபதி நூலின் ஆசிரியர் யார்? வளையாபதி நூலின் ஆசிரியர் அறியப்படவில்லை. இந்த நூலை எழுதினவரை பத்தி தெரியல. எந்த இடத்துலயும் எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. நூல் இருக்குது, அந்த குறிப்பு இல்லை. அதை எழுதுனது யாருன்னு தெரியல. அப்ப வளையாபதி ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒரு காப்பியத்திற்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து 45வது கேள்வி. அகநானூறு நூலின் ஆசிரியர் யார்? இதெல்லாம் ஒரு நபரெல்லாம் எழுதல. இப்போ அதாவது இந்த எட்டு தொகையில இருக்கக்கூடிய அகநானூர்லாம் தொகுக்கப்பட்டது. முழுக்க முழுக்க அகத்தை பற்றி பாடப்பட்ட நூல். இது பல புலவர்கள். அகநானூறு பல புலவர்களால் பாடப்பட்ட 8 தொகை நூலாகும். அடுத்து 46வது கேள்வி. குறுந்தொகை நூலின் ஆசிரியர் யார்? சரி, அகநானூறு தான் பார்த்தோம். அதுக்கு தான் பல புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. குறுந்தொகையாவது ஒருத்தர் பாடியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா அதையும் ஒருத்தர் பாடினவர் கிடையாது. அதையும் பல புலவர்கள் பாடிதான் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 47வது கேள்வி. கலித்தொகை நூலின் ஆசிரியர் யார்? இந்த 8 தொகையில கலித்தொகையை ஒருத்தர் எழுதியிருக்கிறார். கலித்தொகை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். இவர் ஆசிரியர் கிடையாது. இதை எழுதினவரும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, பாலைக்களி, நெய்தல்களி, பாலைக்களின்னு இப்படி அந்த கலித்தொகை இருக்கும். இத தொகுத்தவர் நல்லந்துவனார். இந்த இடத்துல கலித்தொகை நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா நல்லந்துவனார். அடுத்து 48வது கேள்வி. தேவாரம் பாடல்களை தொகுத்தவர் யார்? தேவாரம் பாடல்களை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பிதான். தேவாரம் பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அடுத்து 49வது கேள்வி. திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார்? திருவிளையாடல் புராணம் அப்படின்னாலே பரஞ்சோதி முனிவர் தான். பெரிய புராணம்னா சேக்கிலார், திருவிளையாடல் புராணம்னா பரஞ்சோதி முனிவர். அடுத்து 50வது கேள்வி. மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார் தான். ஆத்திச்சூடி மட்டும் கிடையாது, மூதுரை எழுதியவரும் ஔவையார் தான். ரைட். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 கேள்விகளுக்கு நேரடியா பதில பார்த்தோம். இதை தவிர ஒரு 10லேருந்து ஒரு 15 மறைமுகமான கேள்விகளுக்கும் பதில்களை நம்ம தேடி வச்சுக்கிட்டோம். நரிவிருத்தம்ங்கிற நூலை எழுதியவர் யாரு? திருத்தக்க தேவர். இப்படிலாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம அந்த ஒரு புலவர் அவர் எழுதுனதை வேற வேற வகையிலையும் நம்ம டைமென்ஷன்லையும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம எழுத இருக்கக்கூடிய அந்த தேர்வுல வந்துச்சுன்னா எப்படி கேட்டாலும் சரி, நூலை கொடுத்து இல்லை ஆசிரியர் கொடுத்து கேட்டா, கண்டிப்பு பொருத்துக்களை கேட்டா, இல்லை கூற்றுங்கிற முறையில கேட்டாலும் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக செய்து முடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி தேர்வை நம்ம நிறைவு செய்ய போறோம். வழக்கம் போல 50க்கு 50
மதிப்பெண் புள்ளிகள் பெற்று 100% வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இந்த வெற்றி நிச்சயம் உங்களை பின்தொடரக்கூடிய ஒரு நிழலாக வரும். உங்கள் தன்னம்பிக்கையும் உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கும் இந்த வெற்றி உறுதுணையாக இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு விரைவில் எழுதவிருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் அனைவரும் சிறப்பான வெற்றி பெற்று திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் மணிகணேசன்.